நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஒரு புது வாழ்க்கை தராரு. நம்முடைய வாழ்க்கை மாறுது. அது பைபிள்ல ஒரு ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது. அதற்கு பெயர் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வந்து ஒரு ட்ரெஸ். ஏசாயா 61:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதார நீங்க உங்களுக்கு அதை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் தெரியணும். கல்யாண நாள் தெரியுது இல்லையா? கல்யாண நாள் தெரியுது, பிறந்த நாள் தெரியுது, ஒரு இடம் வாங்கின நாள் தெரியுது, ஒரு வீடு கட்டின நாள் தெரியுது. ரட்சிக்கப்பட்டோங்கிற நாள் தெரியுமா உங்களுக்கு? பட்டிருக்க மாட்டேனா? அப்படி இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த நாள்ல ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்டு ஓடி வந்து ஸ்பர்ஜன் சொன்னாரா அவங்க அம்மாட்ட, மம்மி ஐ காட் சேவ்ட். I know last week the Lord told me that you will be saved this week. அதாம்மா எனக்கு தெரியும்டா, இந்த வாரம் நீ ரட்சிக்கப்படுவேன்னு ஆண்டவர் எனக்கு போன வாரம் சொன்னாலும் அந்த அம்மா சொன்னாங்களாம். ஸ்பர்ஜனுடைய மதர், பிரின்ஸ் ஆஃப் ரிச்சஸ், பிரசங்கிகளின் வேந்தன் ஸ்பர்ஜன். I got saved. அடுத்த வாரம் பையனை ரட்சிப்பேன் ஆண்டவர். ரட்சிப்பு ஒரு அனுபவம். அது ஏதோ தண்ணியில இறங்கி ஏறி வந்ததில்லை. நீங்க தண்ணியில இறங்கி வந்ததில்லை. இயேசு உங்களை தொட்ட ஒரு நாள், ஒரு வசனத்துல, ஒரு பாட்டுல, ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது, படிக்கும் போது, இல்ல ஒரு செய்தியை கேட்கும் போது, ஒரு கூட்டத்துல ஆண்டவனோட தொட்ட ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு ஆள் தொட்டா நமக்கு தெரியுது பாருங்க. ஒருத்தர் நம்ம மேல கையை வச்சு தொட்டா, நம்மளோட தொட்டா தெரியுது பாருங்க. ஒரு we can feel. ரட்சிப்பை நீங்க உணர முடியும். அது உணர முடியாத கற்பனை இல்ல. இருக்கலாம் இருக்கலாங்கிறது இல்ல. ஆமா இருக்கு, தொட்ட உண்மைதான், எனக்கு தெரியும், நெருப்பை தொட்டை சுட்டுச்சு பாருங்க, அப்படி சொல்றேன் பாருங்க. அத மாதிரி அனுபவம். அதுக்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கையில அந்த அட்மிஷன் போட்ட பிறகு படிப்படியா வளருகிறோம். அதுல கவனம் செலுத்தணும். அது படிக்க வேண்டிய பாடம் மாதிரி, எழுத வேண்டிய நோட்டு புஸ்தகத்தில் எழுத வேண்டிய நம்ம பாடம் மாதிரி பெரிய ஒரு பாடம். இட்ஸ் a long process. நீண்ட கால பயணம். அதுக்கு தான் நிருபங்கள் பைபிள்ல. சபையை கட்டுவேன்னாரு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு. சபை பிறந்துச்சு, அப்போஸ்தலர் நடபடிகள். அந்த சபை எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது சரி எது தவறு என்று சபைக்கு எழுதப்பட்ட, சபைனா விசுவாசிங்க, அவளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், டாக்டரின்ஸ் தான், பிரின்சிபல்ஸ் தான் நிருபங்கள். 22 நிருபங்கள். அப்ப நியூ டெஸ்டமென்ட் ஃபுல்லா பிரின்சிபல்ஸ், டாக்டரின்ஸ், டாக்டரின்ஸ் அண்ட் டியூட்டிஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிகல்ஸ். பிரின்சிபல்ஸ் பிராக்டிகல், அது பிராக்டிகலா மாத்தணும். நீ கற்றுக்கொண்டத வாழ்க்கையின் அனுபவமா மாற்றணும். இதை செய்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். நம்மள ஒரு குடும்பம், ஒரு குழந்தை பிறந்த தெருவில் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஃபேமிலி வேணும். ஒரு குடும்பத்துல தான் அது பராமரிக்கப்படும், வளர்க்கப்படும். அத மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பம் வச்சிருக்க, அதான் சபை. சபையை பைபாஸ் பண்ணி ஒரு ஆள் வாழ முடியாது. மூன்றாவது, அவரை தொழுது கொள்வதற்காக இல்லையா, அவருடைய நோக்கத்திற்காக, அதற்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டோம். அவருடைய சேவை செய்வதற்காக. அவருக்கு சேவை, அவருடைய மகிழ்ச்சிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக. குடும்பத்துக்குள்ள வரும்போது என்ன வருது? எப்படி நம்ம குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வருது, சண்டை வருது, இல்ல மனஸ்தாபம் வருது, இதெல்லாம் குடும்பங்கள்ல வருது. அதே போல சபைக்குள்ள வரும்போது வரும். ஆனா அதெல்லாம் சரிப்படுத்தி நம்ம யாவரோடும் சமாதானமாய் இருந்து நல்ல சுவாபம் உள்ளவளாய் நம்மை மாற்றுவதற்கு தான் சபைக்குள்ள வைக்கிறார். இங்க இருக்கிற 50 பேருக்குள்ளேயே உன்னால சமாதானமா இருக்க முடியலன்னா, இங்க இருக்கிற ஒரு 100 பேருக்குள்ள நீ சமாதானமா இருக்க முடியலன்னா, பரலோகத்தில் எப்படி இருக்க போறேன்னு கேட்கிறாரு ஆண்டவர். அங்க ஏதோ நம்ம சைட ஒரு பக்கம் நமக்கு ஒரு பிளாட்டை வாங்கிட்டு வீட்டை கட்டி தனியா ஒரு ஓரத்துல உட்காரலாங்கிறது இல்ல. யாவரோடும். இதுக்குதான் ட்ரைனிங், இதுக்குதான் நமக்கு பயிற்சி. சபையில இதுக்குதான் பயிற்சி. நமக்கு ஆண்டவர் பயிற்சியை தருகிறார். நேசிக்கிற பயிற்சி, மன்னிக்கிற பயிற்சி, விட்டு கொடுக்கிற பயிற்சி, மற்றவங்களை கனம் பண்ற பயிற்சி, எவ்ரிதிங் இல்ல, எல்லாமே ஒரு நமக்கு ஒரு லேர்னிங், நமக்கு ஒரு பாடம். அப்ப அவர் சேவை செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அவர் எதிர்பார்க்கிறார். கை இருக்குன்னா கைக்கு ஒரு வேலை இருக்கு. அது வேலை செஞ்சாதான் அந்த கை இருந்து பிரயோஜனம். இந்த கை வேலை செய்யலன்னா வேஸ்ட் தானே. இந்த கை வேஸ்ட் தானே.
ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதே போலதான் அப்ப சபையில ஆண்டு நம்மளை வச்சது அவருக்கு வேலை செய்யலன்னு நம்ம வேஸ்ட் மாதிரி. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், என்னை எதற்காய் ஆண்டவர் படைத்தார், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், அதைத்தான் பைபிள்ல கற்றுக்கொள்றோம். இதுல இருந்து கற்றுக்கொள்றோம். கற்றுக்கொள்வதை அதை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தெரிந்து கொண்டு போவதல்ல வாழ்க்கை, தெரிந்து கொண்டு போவதல்ல, தெரிந்து கொண்டு போவதல்ல, தெரிந்து கொண்டதை செயல்படுத்தணும். ராமேன் சொல்லுங்களேன். தெரிந்து கொண்டதை செயல்படுத்தணும். அதுக்குதான் சபையில ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போதனை பண்றோம். இல்லைன்னா பாட்டு பாடி கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறது இல்ல. ஒரு பரவசத்தை உண்டாக்கிட்டு அனுப்ப இல்ல. கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ளணும். இயேசு 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் போட்டு. 30 வயசு வரை கீழ்ப்படிந்திருந்தார். பிலிப்பியர்ல படிக்கிற அவர் கீழ்ப்படிதலை மரண பரியந்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எபிரேயர்ல அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, குமாரனாய் இருந்தும் அவரே பாடுகளுக்கு தப்பல்ல. அப்ப பாடுகள் மூலமா தான் கர்த்தர் நம்மளை பணிய வைக்கிறார். அடிச்சு ஒரு மாட்டை பணிய வைக்கிற மாதிரி, அடிச்சு ஒரு மிருகத்தை பழக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை பாடுகள் மூலமா தான் பணிய வைக்கிறாரு. பாடுகள் அனுப்பி, பாடுகளை வாழ்க்கை அனுப்பிதான், கஷ்டங்கள் நெருக்கங்கள் அனுப்பி நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் சிலவேளை நமக்கு பாதகமா மாற்றித்தான் ஆண்டவர் நம்மளை அவர் விரும்புற நிலைக்கு கொண்டு வர்றார். நம்மளை பிழிறாரு, நம்மளை அப்படியே போட்டு நெருக்கி பிழிஞ்சு நம்மளை கிளீனா மாத்துறாரு. அதைத்தான் கர்த்தர் செய்யறார், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது கர்த்தர் என்னை சுத்திகரிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா அந்நிய பாஷை பேசுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா நம்ம காணிக்க கொடுக்கிறோம், ஊழியம் எல்லாம் சரி. இதுக்கு மேல என்ன பாஸ்டர், இன்னும் நமக்குள்ள எவ்வளவோ மாற வேண்டிய இருக்கு, சுவாபங்களில் மாற்றம் வர வேண்டிய இருக்கு. இதெல்லாம் செய்துமே நமக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் இன்னும் வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதைத்தான் நமக்குள்ள கொண்டு வரார். அதனால்தான் நீங்கள் அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். அப்போ ஒவ்வொரு நாள் மிகுந்த கவனமா வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு ஒரு டிரெஸ்ஸுக்கு சமம். ஏசாயா 61:10 படிச்சோம். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு தரித்து நீதி உடுத்தி நீதியின் சால்வி எனக்கு தரித்தார். ஏசாயா 61. அந்த வஸ்திரத்தை கரைபடாம காத்துக்கொள்ளணும். அந்த வஸ்திரம் கிழிந்து போகாம காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு அனுபவம். வஸ்திரம் திருடு போகாம காத்துக்கொள்ளணும். ஒரு மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டவன வஸ்திரத்தை தான் உரிந்தார்கள். நம்ம ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை கலட்டுறதுதான் பிசாசு கவனமா இருப்பான். உங்ககிட்ட எப்படியாவது ரட்சிப்பை பறிச்சிடணும். நீங்க ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? முடியும். Can you lose your salvation? Yes. Once saved, ever saved. No. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா நீ நிரந்தரமா ரட்சிக்கப்பட்டுட்ட. நோ, ராங் டாக்டரின், தவறான உபதேசம். நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அதோட ரட்சிக்கப்பட்டுட்ட. உன் ரட்சிப்பை இழந்து போக முடியாது. நோ நோ நோ, இழந்து போக முடியும். உங்கள் ரட்சிப்பின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். வசனம் நிறைய இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைவிட்டு ஒரு அல்ல சொல்லாமா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு கடுமையான ஒரு ட்ரைனிங்ல நம்மளை சேர்த்திருக்கிறோம். அது இப்படி இருந்தா தான் பயத்தோடும் அதிக ஜாக்கிரதையோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடுங்கணும். ஆண்டவருக்கு 2 சங்கீதம் 11 வசனம் சொல்லுது, பயத்துடனே சொல்லுங்க கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்படின்னா நீ சந்தோஷப்பட்டா கூட அதுல ஒரு தெய்வ பயம் இருக்கு. ஒரு கவனமா வாழணும் என்பதுதான் முக்கியம். சோ உங்க ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ட்ரெஸ் மாதிரி அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிடக்கூடாது. அந்த ட்ரெஸ் போயிரு. எந்த திருடனாவது ட்ரெஸ் எடுப்பானாங்க? ஒரு திருடங்கிட்ட நம்ம மாட்டினா எது எடுப்பான்? காசு இருக்கா? செல்போனை ஃபர்ஸ்ட் வாங்கிடுவான். நீங்க யாரையும் கூப்பிட முடியாது. அது பட்டன் போனா கொடுத்துட்டு போயிடுவான். நல்ல போனா கொண்டு போயிடுவான். இல்ல நீங்களே பட்டன் போன் இது எனக்கு இந்த நீ வச்சுக்க போ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவான். நல்ல போனை கொண்டு போயிடுவான். ஏடிஎம் கார்டு தான் கேட்பான். இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில வேளைகளில் ஆட்கள் வருவாங்க, இங்க நிறைய பேர் வருவாங்க. ஐயா அங்கிருந்து வந்தேன் ஐயா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன் ஐயா, என் பேகை தூக்கிட்டு போயிட்டான் ஐயா.
நானும் எத்தனையோ பஸ் ஸ்டாண்டு சுத்தி இருக்கேன். நம்ம பேகை எவனுமே தூக்கல. நம்மகிட்ட ஒண்ணு இல்லைன்னு எவனும் தூக்கலையா தெரியல. இந்த காசு கேட்க வர்றவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, தூக்கிட்டு போயிட்டான் ஐயா, ஏடிஎம் கார்டு அதில் தான் இருந்துச்சு ஐயா, ஃபோன் அதில் தான் எல்லாம் கொண்டு போயிட்டான் ஐயா, இப்போ என் ஊருக்கு போனோம் ஐயா, ஒரு 1000 ரூபா ஆகும் ஐயா. இதுக்கு இவ்வளோ கதை. இப்போ புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர், ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயான்னு ஒரு 10 நிமிஷம் கேட்குறாரு. எதுக்கு ஒரு கேட்குறேன் எனக்கு விளங்கலை. நல்லா இருக்கிறீங்களா ஐயா, அம்மா நல்லா இருக்காளா ஐயா, ஊழியா நல்லா இருக்காங்களா ஐயா, நான் விஷயம் என்னையான்னு கேட்க பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஞாபகமே இல்லை. போன வருஷம் கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்கா ஐயா? இல்லை ஐயா. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா ஐயா? விஷயத்த சொல்லுங்க ஐயா, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஐயான்னு பேசுறேன். அதில் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம் ஐயா, ஊழியத்துக்கு போயிட்டு வந்து நாங்கள் ஒரு குரூப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டோம். ஃபோனு வந்து ஜிபே பண்ண முடியல, ஹேங் ஆயிட்டு ஃபோனு 2000 ரூபாய் ஆயிடுச்சு. என்ன 2000 ரூபாய் காலையில சாப்பிட்டீங்கன்னு எனக்கு விளங்கல. நம்ம சாப்பிட்டா ஒரு 3 இட்லியும் 4 பேர் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டோம் 2000 ரூபாய்க்கு. அதனால கொஞ்சம் ஜிபே பண்ணுங்க. ஏன் போன்ல ஜிபே பணம் இல்லை, இருந்ததா கூட அனுப்பியிருப்பேன். போயிட்டு போகுது, அவன் ஏமாத்துறானா, கணக்கை கொடுத்துட்டு போறான். போ சரி ஒரு 1000 அனுப்புறேன். அது கூட அனுப்ப வழியில் நான் சொன்னேன், நான் வண்டி வேற ஓட்டிட்டு இருக்கேன், என்ன ஒன்றும் பேச மாட்டேன்னா, லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணும், ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அந்த ஜீசஸ் காஸ்டியூம்லாம் வாங்குறதுக்கு கோடம்பாக்கத்தில் சுத்திட்டு இருக்கிறேன். அந்த நேரம் கூப்பிடுறாரு, அதை கொஞ்சம் உடனே ஜிபே பண்ண சொல்லுங்க ஐயா. பண்றங்க ஐயா. பண்ண முடியுமாலாம் இல்லை கேட்கறது, ஜிபே பண்ணிடுங்க ஐயா, ஏதோ நம்மளோட பணம் கொடுத்து வச்ச மாதிரி. இல்லை சாரி முடியாது, நான் இதுலன்னா யாருக்கிட்டையாவது உங்க இது சொல்லி கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லுங்க ஐயா. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமா போச்சு. இப்போ ஏமாத்து வேலை, பொய், அது உண்மையா இருக்குமோ நான் நினைச்சேன். ஒருவேளை கஷ்டமா, பட் சாரி என்னால் முடியல, இன்னொருத்தர் சொல்லி பணம் அனுப்புன்னு சொல்ல முடியாது. அது நம்மகிட்ட இருந்தா பரவாயில்ல. நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு கடன் கேட்கற மாதிரி ஜெபம் பண்றேன், கடவுள் உங்களுக்கு வழி திறப்பார். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இன்னும் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு மெசேஜ் போடுறாரு, ஹோட்டல்ல சாப்பிட்டேன், பணம் கட்டல அப்படின்னு நியூஸ் வரும், நான் கேட்டேன்னு வரும், கொடுத்துடாதீங்கன்னு ஒருத்தர் போடுறாரு. அப்பா இதுவும் அப்போ திருட்டு தரலாமா? அன்னைக்கு சாயந்தரமே தெரிஞ்சு போச்சு. பயங்கரமான உலகம், பயங்கரமான உலகம். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்டவன் வித்தியாசமா இருப்பான். ஆமேன்னு சொல்லாமா? அவன் வித்தியாசமா இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல நாம வித்தியாசமா வாழணும், அதை மறந்துடாதீங்க. மற்றவர்கள் செய்கிற எந்த காரியத்துக்கும் அது தவறு, கர்த்தருக்கு முன்னால தப்புன்னு அதுக்கு நம்ம உடன்படவே கூடாது. அதுல கவனமா வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப ரட்சிப்பு என்பது ஒரு வஸ்திரம், ஒரு ட்ரெஸ். ஒரு திருடன் மாட்டினா நம்மகிட்ட என்ன விலை உயர்ந்த பொருள், நகை இருக்கா, செயின் இருக்கா, இதுதான் கேட்பாங்க. இதான் கேட்பாங்க. வேற என்ன விலையுள்ள பொருட்கள் இருக்கா? ஒரு அலையில சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஒரு திருடன், இயேசு ஒரு கதை சொல்றாரு. ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் மேல இருக்கு, எரிகோ கீழே இருக்கு, 3000 அடி கீழே. எருசலேம் மலை மேல இருக்கு, 3000 அடி கீழே. ஊட்டி மேல, மேட்டுப்பாளையம் கீழே, போனவங்களுக்கு தெரியும். அத மாதிரி 3000 அடி மேல எருசலேம் மேல இருக்கு, 3000 அடி கீழே எரிகோ இருக்கு. மேல இருந்து கீழே வர்ற அனுபவம். எருசலேம்ல இருந்து எரிகோங்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து பாவத்துக்குள்ள போற அனுபவம். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனான். போகிற வழி கள்ளர் கையில மாட்டினான். அந்த கள்ளர்கள் அவனை பிடிச்சு அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்களாம். எந்த திருடன் வஸ்திரத்தை எடுப்பான்? அப்ப ஆண்டவருங்க என்ன சொல்ல வர்றாரு? பிசாசு தான் திருடன். அவன் நம்ம கிட்ட பணம் பொருளை எடுக்கணும்னு நினைக்கல. நம்ம வஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையா வாழ்றவங்கள அதை நம்மள இருந்து கலட்டி நம்மகிட்ட இருந்து அந்த வஸ்திரத்தை எடுத்துடணும். நம்ம வஸ்திரத்தை இழந்துடணும். அதுதான் கடைசியா எச்சரிப்பு. வெளிப்படுத்தல் 16:15 இதோ திருடனை போல வருகிறேன். சொல்லுங்க, ஏதாவது வசனம் சொல்லுங்க. திருடனை போல வருகிறேன். வசனம் இப்பதான் தேடுறீங்க. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன். வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. பணத்தை பிடிச்சுங்க, பேக பாத்துருங்க, ஏடிஎம் கார்டை பாத்துங்க, போனை பாத்துங்க. மாதிரி வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்படின்னா வஸ்திரம் எது? ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம். இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. லைஃப், முகரூபம் மாறிட்டு. அப்போ தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு டிரெஸ்ஸுக்கு சமம். நோவா தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் விலகிடக்கூடாது, கவனமா இருங்க.
நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ரட்சிப்பின் வஸ்து நம்மளை விட்டு விலகிடக்கூடாது. பாவத்தால் மாம்சத்தால் கரை படிந்திருக்கிற வஸ்திரத்தை ஒதுங்க. அப்ப கரை படியக்கூடாது. கரை இந்த இளநீ வெட்டுறோம் பாத்தீங்களா, இந்த நுங்கு எல்லாம் இளநீ வெட்டுறோம் பாருங்க. அதை வெட்டும் போது அதுல இருந்து அந்த ஒரு அது செதறுது பாருங்க, அதுல இருக்கிற அந்த ஒரு சாறு. நம்ம இந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டா தெரியாது, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாறு நம்ம ட்ரெஸ்ல பட்டா கரை பிடிக்கும், பிறகுதான் தெரியும். அவர் பாத்தீங்கன்னா நீங்க தோச்சு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ் ஃபுல்லா புள்ளி புள்ளி புள்ளியா கரையா இருக்கும். வாழை எப்படி கரை பிடித்தோமோ, வாழை இலை வாழை தண்டு, அத மாதிரி அந்த இளநீ இல்லைன்னா தேங்காய் பச்சை காயா வெட்டினீங்கன்னா அதை வெட்டும் போது கையில வச்சு வெட்டும் போது மேல கரை பிடிக்கும். கரை காஃபினால கரை பிடிக்குது. கல்யாண வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ சாப்பிடும் போது மேல சாப்பாடு அந்த இடம் அந்த மஞ்சள் ட்ரெஸ்ல கரை பிடிக்க போக மாட்டேன், உடனே சரி பண்ணிட்டா ஓரளவு பரவாயில்ல. வஸ்திரம் கரைபடாம, வஸ்திரம் விலகாம, வஸ்திரம் கிழியாம, வஸ்திரம் தொலைச்சிடாம, வஸ்திரத்தை இழந்துடாதீங்க. ஆமீன் கேட்கலாமா? வஸ்திரத்துல எவ்வளவு சொல்றாரு ஆண்டவர். மாம்சத்தால் கரைபடிந்திருக்கிற வஸ்திரத்தை ஒதுக்கி தள்ளுங்க, வெறுத்து விடுங்கள். மாம்சத்தால கரைபடக்கூடிய அப்போ இந்த வஸ்திரம் ரட்சிப்பு என்கிற அனுபவம் இவ்வளவு பெரிய அனுபவமா இருக்கு. இது நிறைவேறணும். அது நிறைவேறணும்னா அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சி என்பதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம் 4:11. மேலும் நாம் அனைவரும், எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய, அதை ஞாபகம் வச்சுங்க, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்து ஒரு லெவல் வச்சிருக்காரு, கிறிஸ்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு, ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். கிறிஸ்து ஒரு நிறைவான, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அவர் ஸ்டாண்டர்டு, நம்ம பிக்ஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் இல்ல. நாம நம்ம கண்ணுக்கு சரின்னு சொல்றது இல்ல. போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகணும்னா இந்த ஹைட் இருக்கணும் போடுறாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த ஹைட் இருக்கணும், அதுல போய் நெல்லு, போய் கரெக்டா நெல்லு, அப்படி ஸ்கேல வச்சு பாக்குறாங்க, சரியா இருக்கா? இதுதான் நாங்க எதிர்பார்க்கிற ஹைட்டு, நாங்க எதிர்பார்க்கிற ஹைட் இது, நீ அவ்வளவு இருக்கணும். அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணி பாடியை சரீரத்தை என்ன செய்யறாங்க, பயிற்சிக்குள்ள போய் அந்த ஹைட் வரணும்ட்டு ஓடுறாங்க, எக்ஸசைஸ் செய்யறாங்க. சரீரத்தை ஸ்லிம்மா வச்சுக்கணும். போய் நின்னாச்சுன்னா ஒரு மிலிட்டரிக்குள்ள போலீஸுக்கு ஆள் எடுத்தா என்னெல்லாம் தேவை நாங்க சொல்றோம், அதுக்கு தன்னுடைய சரீரத்தை ட்ரெயின் அப் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு அளவு வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நான் வரணும், அந்த அளவு எனக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. அது குறையும் போதுதான் சொல்றாரு, நீ எல்லாம் செய்யற, ஆனா உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஒரு குறை இருக்கு. அவர் வைத்திருக்கிற அந்த அளவுக்கு, அதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இந்த வசனத்தை மறக்காதீங்க. பிலிப்பியர் 4:11. டெய்லி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உம்முடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நான் வளரணும், ஆண்டவரே வளரணும், சீராய் வளரணும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வளரணும். கிறிஸ்து வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வரணும். அதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா. அதை நோக்கி நம்ம பயணிக்கணும், அதை நோக்கி பயணிக்கணும். அவர் வைத்திருக்கிற அந்த நிறைவான வளர்ச்சி என்பதை பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6, 7, 8, 9 வசனம். அந்த சுவாபங்கள் அதுதான் அவர் வைத்திருக்கிற நிறைவான வளர்ச்சி. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். அங்க எதுலுமே பணமோ உங்க சுய பலமோ படிப்போ அறிவோ ஒன்னும் அங்க வரல. It doesn't talk about your education, it doesn't talk about your power, position, fame, name, உங்க பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பேசலங்க. அங்க எல்லாம் உள்ளதான் பேசு. சாந்த குணம், பொறுமை, அன்பு, தாழ்மை, மன்னிக்கிற குணம், சுத்தம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்.
சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எல்லாம் பியூரிட்டி, கைண்ட்னஸ், மீக்னஸ், ஹோலினஸ், என்ன அது எல்லாமே, இதுதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இது எல்லாமே இருந்தவர் இயேசு மட்டும்தான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், இச்சை அடக்கம், இதெல்லாம் இருந்தது இயேசு தான். ஸோ அதை பார்த்து பார்த்து நம்மளை சரி பண்றோம். நான் அந்த அளவுக்கு வரணும், இன்னும் வரல. 3 வந்திருக்கு, 4வது வரணும். 5 வந்திருக்கு, 6வது வரணும், இன்னும் வரணும் 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 அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். அதுவே நம்முடைய நோக்கமா இருக்கட்டும்.